அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் அதிசக்தி வாய்ந்த விரதம்னா இது கந்த சஷ்டி விரதம் தான். இந்த கந்த சஷ்டி விரதத்தில் 7 நாட்களும் விரதம் இருந்து முருகப்பெருமானே வழிபடக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலை இல்லைனா காரணமாக இந்த 7 நாட்களும் விரதம் இருக்க முடியலன்னு வருத்தப்படுவீங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம்? இந்த 7 நாட்கள் இருக்க முடியாதவங்க எந்த வழிபாடை மேற்கொண்டா முழு பலனையும் பெற முடியும் என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தின தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கந்த சஷ்டினா பார்த்தீங்கன்னா விரதத்தின் பல வகைகள் இருக்குதான். அதே போல் இதை கடைபிடிக்கக்கூடிய நாட்களும் பல வகையில் இருக்குதுங்க. சில 48 நாட்கள் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்கலாம். அப்படி முடியாதவங்க 21 நாள், 11 நாள், 7 நாள்னு பல வகைகளில் தங்களால் முடிந்த நாட்களில் விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க. இதில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா 7 இல்லைன்னா 6 நாட்கள் விரதத்தை தான் கடைபிடிப்பீங்க. அப்படி 7 நாட்களும் கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம்? எப்படி நீங்கள் வழிபட்டா 7 நாட்களும் சஷ்டி விரதம் இருந்த பலனையும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளையும் பெற முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. கந்த சஷ்டி விரதம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள் இருந்து நாம் விடுபடுவதற்கு முருகப்பெருமானை வேண்டி இருக்கக்கூடிய ஒரு விரதங்க. இது மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலுமே இந்த ஐப்பசி மாதத்தில் தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாளாக அமைந்த பிரதமை திதி துவங்கி சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய சஷ்டி திதி வரையிலான 6 நாட்கள் சிலர் விரதம் இருப்பீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரத்திற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முருகனுடைய திருக்கல்யாண வைபவம் வரை 7 நாட்கள் விரதம் கடைப்பிடிப்பீங்க. இப்படிப்பட்டவங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் உடல்நிலையும் சூழ்நிலை காரணமாக முருக பக்தராக இருந்தாலுமே துன்பங்கள் தீர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேற முருகனை நினைத்து கந்த சஷ்டி விரதம் இருக்க வேண்டும்னு நினைத்தாலும் இருக்க முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும். அப்படிப்பட்டவங்க விரதம் இருக்க முடியலையா? உங்களுக்கு முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காதான்னு மனம் வருத்தப்படாதீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டின் 7 நாட்களோ விரதம் இருக்க முடியாதவங்க சஷ்டி தேதி வரக்கூடிய சூரசம்ஹார நாளான 27ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தீங்கன்னா 7 நாட்கள் விரதம் இருந்தால் பலனை உங்களால் பெற முடியுங்க. இந்த 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்துட்டு குளித்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்திற்கு நீங்கள் முன்னாடி விளக்கேற்றி வைங்க. பிறகு என்ன செய்யணும்னா என்ன காரணத்திற்காகவோ இல்லைனா என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை விரதமாக ஏற்றுக்கோங்க. அதை முருகப்பெருமானிடம் சொல்லி மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா முருகா நீயே துணை, என்னுடைய விரதத்தை நன்றாக நீங்கள் நிறைவு செய்துவா அருள் புரிவாயின்னு வேண்டிக்கும். உங்களுடைய விரதம் முழு பலனையும் தந்து உன்னுடைய அருளாலேயே என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற அருள் செய்ய வேண்டுன்னு நீங்கள் முருகப்பெருமானிடம் மனதார வேண்டி உங்களுடைய விரதத்தை இந்த நாளில் துவங்குங்க. சக்கோண தீபம் ஏற்றுவது கூடுதல் பலனை இந்த நாளில் பெற்றுத்தரும். முழுவதுமாக நீங்கள் உபவாசமாக இருக்க முடிந்தா விரதம் இருங்க. அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இந்த நாளில் விரதம் இருந்தால் 7 நாட்கள் விரதம் இருந்தால் பலனை பெற முடியுங்க. இந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு நீங்கள் செவ்வரளி, முல்லை, செம்பருத்தி இதில் ஏதாவது ஒரு மலரை சூட்டி முருகனுக்கு பால் மற்றும் பழம் மட்டும் நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபடலாம். நீங்கள் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல்னு வைத்து கூட வழிபடுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ்னு ஏதாவது ஒரு பாடலை முழுவதுமாக பாடியபடி இருங்க. எதுவும் உங்களுக்கு தெரியலாம் கூட பரவாயில்ல. ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று முருகனையும் சூரசம்ஹார நிகழ்வையும் தரிசித்து வாங்க. முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா டிவியில் சூரசம்ஹார கண்டு தரிசித்து வழிபடுங்க. மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பல விதமான கலவை சாதங்கள் இல்லைனா சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபடுங்க. சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு தாங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்கணும். குளித்துட்டு வீட்டில் சக்கோண தீபம் ஏற்றி முருகனுக்கு படைத்த
பால் இல்லைனா சாதத்தை மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு பிறகு நீங்களும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்ய அருள் புரிந்திருக்கு முருகப்பெருமானிடம் மனதார நீங்கள் நன்றி தெரிவித்துக்கோங்க. இந்த முறையில் நீங்கள் வழிபட்டா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. முடிந்தவங்க வீட்டில் முருகன் விக்கிரகம் வேல் வைத்திருந்தீங்கன்னா அதற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்திடுங்க. விரதத்தை நிறைவு செய்திடுங்க. இப்படி ஒரு நாள் விரதம் இருந்தாலே இந்த 7 நாட்கள் முருகப்பெருமானுக்காக கந்தசஷ்டி விரதம் இருந்த பலனை நீங்கள் பெற முடியுங்க. இந்த முறையில் மனதார நீங்கள் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி வைப்பாருங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய கந்தசஷ்டி விரத நாட்களில் 6 நாட்களும் முருகப்பெருமானை எண்ணி பக்தர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடுவீங்க. விரதம் இருக்க இயலாதவங்க வழிபாட்டை மட்டும் செய்தால் கூட முருகப்பெருமானுடைய அருளை பெறலாங்க. அப்படி நீங்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை மேற்கொண்டால் பலவிதமான பலன்களை பெறலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதத்தில் வழிபாடும் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்குரிய கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து காரியங்களுக்கும் உறுதுணையாக நிற்கக்கூடியவருங்க. அவருடைய அருள் நமக்கு ரொம்பவே தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானின் அருளை பெறுவதற்கு நீங்கள் கந்தசஷ்டி விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முருக வழிபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்படி செய்தாலே போதுங்க, செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையும் வேலை சார்ந்த முன்னேற்றமும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா விரைவிலே கிடைத்திடும். நீங்கள் இந்த வழிபாட்டை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் செய்வது கூடுதல் பலனை பெற்று தருங்க. இதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இல்லையா அப்படி தவறும் பட்சத்தில் நீங்கள் மாலை நேரத்தில் கூட செய்யலாம். மாலை நேரமாக பார்த்தீங்கன்னா 5:30 8 மணி 30 நிமிடத்துக்குள்ளே இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் செய்திடுங்க. நீங்கள் முருகனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சக்கோண கோலம் போட்டிருப்பீங்கள, அதில் சா ர வ ந என்ற 4 இடங்களையும் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றி வைக்கணும் முதல்ல. பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் நிற மலர்கள் இந்த நாளில் அலங்காரம் செய்திடுங்க. இந்த மஞ்சள் நிற மலர்களை பயன்படுத்தி நீங்கள் அர்ச்சனையும் செய்யணும். பிறகு முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் நைவேத்தியமாக ஏதாவது ஒரு கலவை சாதத்தை நீங்கள் வச்சிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா வெற்றிலையுடன் பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் வைக்கணும். பிறகு வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை வேலி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு சந்தனம் அபிஷேகம் செய்திடுங்க. அப்புறம் பூஜை அறையை தயார்படுத்தி வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் 4 முறை பாராயணம் செய்யணும். 4 முறை பாராயணம் செய்ய முடியல கூட 4 முறை அதை ஒலிக்க செய்து கேட்டுடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் காம் சரவண பவாய ஓம் என்னும் மந்திரத்தை 108 இல்லை 308 முறை கூறி மஞ்சள் நிற மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்திடுங்க. விரதம் இருந்தீங்கன்னா காலையிலும் மாலையிலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி முருகப்பெருமானை வழிபடுங்க. இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளும் பெற்றுட முடியும். அதே போல் நீங்கள் வேண்டிய வேலையும் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வேலையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பதவி உயர்வும் கிடைத்திடுங்க. முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி நாட்களை விரதம் இருப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த 7 நாட்களும் விரதம் இருந்த பலனை பெற்று தரக்கூடிய இன்னொரு வழிபாட்டு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதற்கு இந்த 7 நாட்களும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மாலை நேரம் 5 மணிக்கு மேலே நீங்கள் இந்த ஒரு வழிபாடே செய்து பாருங்கள். இந்த வழிபாட்டின் போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பார்த்தீங்கன்னா பூக்களால் அலங்காரம் செய்திடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி சக்கோணம் கோலமிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலைகளை காம்புகள் கிள்ளி சுத்தமாக பார்த்தீங்கன்னா வைத்துட்டு அதன் மேலே பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்குகளை நெய் ஊற்றி பஞ்சு தெரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. இந்த 6 அகல் விளக்குகளும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6 நாட்களும் நீங்கள் வேற திரியை மாற்றி அப்படியே நெய் ஊற்றி வழிபடலாங்க. இந்த வழிபாட்டின் போது பார்த்தீங்கன்னா முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணப என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. மேலும் இந்த நாட்களில் நீங்கள்
முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் போன்றவற்றை உச்சரித்து வழிபடுவதும் மேலும் அதனை கேட்பதும் அளவில்லாத பலனை பெற்றுத்தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.